ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். மகா பெரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த டிசம்பர் 23ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய அஷ்டமி தினம். இந்த ஒரு அஷ்டமி தினத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொருளை மட்டும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு நீங்க 10 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு வருவது மூலியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுமா, இதெல்லாம் நடக்குமா, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயம் நடக்குமா, நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதாங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்ச ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறிவிடுங்க. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிக்கும் போதும் சரி, இரவு தூங்கும் போதும் சரி, ஏன்டா இந்த மனித பிறவில வந்து பிறந்தோம், இப்படி கஷ்டப்படுறமே, இப்படி துன்பங்கள் அனுபவிக்கிறவன், இந்த வீட்டுல பிறந்து தப்பா போச்சு, இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன், எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்கணும், மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும், எப்போது நடக்கும்னு யோசனைகள்ல நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி நாட்கள்ல இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வருதுனாலே உங்களுடைய வீட்டுல இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுமையான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படலைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அதற்கு ஏற்ற ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது. அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலயமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைய முடியும். எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும் போது சொல்றேங்க, முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறணும், இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கணும்ன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க மறந்துடாம ஒரு 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இது 10 ரூபாய் அப்படின்றதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய இல்லைங்க. ஆனா ஒரு சிலவர்களுக்கு 10 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஆனா ஒரு சிலவங்களுக்கு 10 ரூபாங்கிறது ஒரு ஒரு வடை இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா அந்த 10 ரூபாங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கனவுல கூட காணாத அளவுக்கு மிகப்பெரிய பணமாக மாறப்போகுது. ஏன்னா இதனுடைய சக்தியே அந்த அளவுக்கு அதிகம். அதனாலதான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்படி என்ன ஒரு பொருள் வாங்கணுன்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கா? அது என்ன, எப்படி, யார், என்னவென்று தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட பொருளை வாங்கணும், அதாவது நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த முக்கியமான, அதாவது தேய்பிறை அஷ்டமிங்க. நாளைக்கு தேய்பிறையாக இருந்தாலும் சரிங்க, வளர்ப்பிறையாக இருந்தாலும் சரிங்க, இப்படிப்பட்ட அஷ்டமி நாட்கள்ல நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே ஏற்படும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி நாட்கள்ல நீங்க இதை மட்டும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அப்படி வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைய தினத்தில் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்து திருநீர் அல்லது சந்தனம், இந்த திருநீர் அல்லது சந்தனத்துல நீங்க இந்த 2 பொருட்கள்ல எது வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்ல ரெண்டையுமே வாங்கிட்டு வந்தாலும் சரி, இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருநீர் அப்படின்றது சிவபெருமானுடைய பக்தர்களுக்காக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட திருநீரை நீங்க முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் என்பது நடக்கும். இரண்டாவதாக உங்களுடைய வீட்டுக்கு நீங்க கல்லுப்பை கொண்டு வரலாங்க. இந்த கல்லுப்பை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கண் முன்னாடி நிறைய விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும். அதற்கான தீர்வு செல்வத்தாலான பிரச்சனைகள் விலகுவதற்கு, செல்வ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி நன்மைகளை நடப்பதற்கு, நன்மைகளை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். இந்த ஒரு பொருளை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா இவ்வளவு நாட்கள் வரைக்கும் செல்வத்தாலான பிரச்சனைகள் தீரவே இல்லைன்ற போது இதை வாங்கிட்டு வந்த அந்த நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர ஆரம்பிக்குங்க. எத்தனையோ நாட்கள் நீங்க மனசுக்குள்ள நிறைய வேதனைப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு தீருமா, நாளைக்கு தீருமா அப்படின்ற யோசனையிலேயே நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா நிச்சயமா சொல்ல முடியும், ரொம்ப நாட்கள்லாம் நீடிக்காதுங்க. ரொம்ப வேகமாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டத்துக்கான தீர்வும் செல்வத்திற்கான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும்.
சரி, இப்போ கல்லுப்பு வாங்க முடியாதவங்க தாராளமா நாளைய தினத்துல உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஏலக்காய் எங்கேயாச்சும் கிடைச்சா கூட அதை 2 அல்லது 3 ஏலக்காயை நீங்க தாராளமா வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இந்த ஏலக்காயை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறது மூலயமா எவ்வளவோ கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்ச உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த ஏலக்காயை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா. ஏலக்காய் அப்படின்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை பல மடங்கு ஆக்கக்கூடிய ஒன்றுங்க. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த ஏலக்காவை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஏலக்காயினுடைய மகத்துவம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கே தெரியும். ஏலக்காய் வாங்க முடியாதவங்க ஜாதிக்காய் உங்களுடைய ஊர் சைடு எங்கேயாச்சும் கிடைக்கின்ற போது அதை நீங்க வாங்கிட்டு வாங்க. இந்த ஜாதிக்காயின் மூலியமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் மாற்றத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி நாட்கள் வரைக்கும் நீங்க துன்பத்தை மட்டுமே தான் வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க, நல்லதே நடக்கல அப்படின்னு நீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாறணுன்ற போது இப்படிப்பட்ட இந்த ஜாதிக்காயை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்ற போது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அதற்கான முழுமையான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஜாதிக்காய் உங்களுடைய ஊர் சைடு எங்க கிடைச்சாலும் சரிங்க, மறந்துடாம வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பொருளாகவே இருக்கும். பயன்படுத்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இது அமைஞ்சு கொடுக்கும். அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க ஜாதிக்காயை கூட வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கு எந்த ஒரு குறைகளும் சொல்ல முடியாது ஜாதிக்காயை பற்றி. இப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளும் வாங்க முடியினாலும் கடைசியா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய முழு சக்தியும் இருக்கக்கூடிய ருத்ராஜம் மாலையை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாங்க. இந்த ருத்ராஜ மாலையை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரது மூலியமா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய வீட்லயும் உங்ககிட்டையும் எப்போதும் ஒரு ருத்ராட்ச மாலை இல்ல ருத்ராட்சத்தை வச்சிருக்கீங்கன்ற போது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிப்படியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா இந்த சக்தி இதனுடைய மகத்துவமே அப்படிப்பட்ட ஒரு பொருளாக தான் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா இப்ப சொல்லிக்கக்கூடிய இத்தனை பொருட்கள் இருக்குதுங்க, இதுதான் கட்டாயம் கிடையாது, இதை வாங்க முடிஞ்சா நல்லது அப்படின்றத சொல்றோம். கண்டிப்பா முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல எதையாவது ஒண்ணு உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண் அப்படின்ற மாதிரி உன்னை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க. அந்த சிவபெருமானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வீட்டுல நல்லது மட்டுமே ஏற்பட ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க நிறைய விதமான தொந்தரவுகளை சந்திச்சிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளா இருக்கக்கூடியதுன்னா அது இதுவாக இருக்கும். நீங்க முழுமையா நம்பிட்டு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் சிவபெருமான வேண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வருவது மூலியமா நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இதை செய்யுங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்லை, யாரும் உங்களை கட்டாயப்படுத்த போறதும் கிடையாது. அதனால விருப்பம் இருந்துச்சுன்னா இதை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி நன்மைகளை மட்டுமே கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சு கொடுக்கும். நன்மைகள் மட்டுமே நடக்கணுன்ற போது இதை தாராளமாக செய்யலாம். விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பரிகாரத்தை செய்யும் போது நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்கள் எல்லாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.